Assalamualaikum. Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெருநாள், பக்ரீத், அப்புறம் மற்ற விசேஷ காலங்களில் இந்த ஜாலர் முர்த்தபா இல்லாத வீடே இருக்காது. கண்டிப்பாக காலை டிஃபனாக இந்த முர்த்தபா செய்வாங்க. அதுவும் கோதுமை மாவு வச்சு எப்படி ஹெல்த்தியாக இந்த ஜாலர் முர்த்தபா செய்யுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜாலர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயம், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி அதோட ஜூஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக இந்த வெங்காயத்தையும் சோம்பையும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஜாலர் சுடுறதுக்கு தேவையான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இந்த கப்பில் 2.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக இந்த ஜாலர் பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. மைதா அவ்வளோவா ஹெல்த்தி இல்லைன்றதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செய்வோம். 2.5 கப்பு இந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை சேர்க்கறதுனால அந்த ஜாலர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காய ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கணுன்றது கிடையாது, இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த தேங்காய் பால் சேர்த்தா அந்த ஜாலர் இன்னுமே ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். இதில் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ன்றதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 பேட்சாக பிரித்து நான் மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம நல்லா கிளியராக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பேட்ச் மாவையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மாவையும் வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டியாச்சு. போதே பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, சாரி. இப்போ மாவு இன்னும் கொஞ்சமே திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதுதான் அந்த மாவோட பதம். இதுக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் கொத்து முட்டை ரெடி பண்ணுறதுக்காக 2 முட்டையில் உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த பேனில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓரங்கள்லாம் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு வெந்த அந்த முட்டையை நல்லா கொத்தி ஒரு கொத்து முட்டை மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நெய், ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா உருகிருச்சு. இந்த டைமில் நான் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்தளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி சில்லுன்றதுனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன்.
அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் கறி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை கையில் எடுத்து சுற்றிலும் தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். காயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பீஃப் கீமாவை 150 கிராம் பீஃப் கீமாவை ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தி வச்சுருந்த முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க கீமாவும் முட்டையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி குக் ஆகிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முர்த்தபாவுக்குரிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜாலர் சுடுறதுக்காக அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் யூஸ் பண்ணி தான் ஜாலர் சுட போகிறேன். நார்மலாக பார்த்திங்கன்னா ஜாலர் கோவலைன்னு செப்ரேட்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஊர்லலாம் அந்த ஜாலர் கோவலை யூஸ் பண்ணி தான் ஜாலர் சுடுவாங்க. பட் அது பார்த்திங்கன்னா ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த கோவலை. பட் இது நம்ம இருக்கிற இடத்துல எல்லா ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலையுமே இது ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக இது மூலயமா இதில் நான் உங்களுக்கு ஜாலர் சுட்டு இன்றைக்கி காட்ட போகிறேன். யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அதில் 1லேருந்து 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி அதற்குரிய மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிடணும். பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோசை பேனில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாலர் சுற்றிக்கலாம். எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக சுற்றுவாங்க. அவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற அந்த ஜாலர் கோவலை யூஸ் பண்ணி சுற்றுவாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக சுற்றுவாங்க. இதுக்குரிய கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக சுற்றிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல சுற்றாமல் வேறு இடத்துல சுற்றணும். அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான ஜாலர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜாலர் ரெடி ஆயிடுச்சு 2 நிமிஷத்தில். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குக் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு 2 நிமிஷம் தான் ஆகும். அது சீக்கிரமாக குக் ஆயிரும். நம்ம சுற்றிக்கலாம். நான் இதை சுட்டுட்ருக்கும் போது பக்கத்து வீட்டு பசங்க இதை ஃப்ளவர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்டு நிற்பாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. அது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் இது புதுசாக டிசைனாக இருக்கிறதுனால இது ஃப்ளவர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் செவந்து ஜாலர் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஜாலரும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஜாலரையும் சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஜாலர் எல்லாம் சுட்டாச்சு. இப்போ முர்த்தபாக்கு ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாலர்லேருந்து ஒரு 3 ஜாலரை ஒன்று மேலே ஒன்றா நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி அடுக்கி வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங்லேருந்து
இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குவிச்சு ஒரே இடத்துல சேர்க்காம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரத்தி விட்டுறலாம். இப்போது அதனுடைய இந்த எல்லா ஓரங்கள்லாம் நம்ம வந்து மடித்து விட்டுறலாம். 4 பக்கமும் அதனுடைய ஓரங்கள்லாம் நல்லா அந்த ஸ்டஃபிங்கில் வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா மடித்து விட்டுறலாம். அது 4 முனைகளையும் மடிச்சுட்டு அதை வந்து தனியாக நம்ம வச்சிடலாம். இந்த ஜாலருக்கும் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். அதே மாதிரி 3 ஜாலரை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி அது நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கில் ஒரு 2 ஸ்பூனை வந்து அதில் நல்லா பரத்தி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த 4 கார்னரையும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுடலாம். பிறகு இதையும் எடுத்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா முர்த்தபாவுக்கும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ண பிறகு நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஜாலர் முர்த்தபா ஸ்டஃபிங்லாம் வச்சு ரெடியாக இருக்க. அடுத்து எப்படி வாட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முர்த்தபா வச்சு ஹீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதையும் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாலர் முர்த்தபாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். முர்த்தபா சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வாட்டி எடுத்துக்கலாம். முர்த்தபா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பவுலில் ஆல்ரெடி ஒரு முட்டையை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூனால் எடுத்து நம்ம அந்த முர்த்தபா மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம முட்டையை நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பக்கமும் நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்மளுடைய எம்மியான ஜாலர் முர்த்தபா 2 பக்கமும் கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஜாலர் முர்த்தபா ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த வீக்கெண்டுக்கு இந்த ஜாலர் முர்த்தபா செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் அசத்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை மாஸ் சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோ